வாழ்க்கை என்னும் பெருங்கடலில் திசை தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஆன்மாவிற்கும், விதியினால் கைவிடப்பட்டதாக உணரும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆறுதல் சொல்லும் ஒரு தெய்வீக அரணாக இந்த பதிவு அமைகிறது. நாம் அனுபவிக்கும் வலிகள், துரோகங்கள் மற்றும் தோல்விகள் அனைத்தும் நம்மை தண்டிப்பதற்காக அல்ல. மாறாக நம்மை செதுக்கி ஒரு மாபெரும் சக்தியாக உருமாற்றுவதற்காக இயற்கை நடத்தும் ஒரு திருவிளையாடல் என்பதை உணர்த்தும் ஆதிசிவனின் நேரடி வாக்கு இது. யாருக்காக நாம் கண்ணீர் சிந்தினோமோ, அவர்களே நம்மை ஒதுக்கித் தள்ளியபோது ஏற்படும் அந்த ஆழமான மனவலியைப் போக்கி, இழந்த மரியாதையையும் செல்வத்தையும் நிம்மதியையும் மீண்டும் ஒரு விஸ்வரூப வளர்ச்சியாக எப்படி பெறப்போகிறோம் என்பதற்கான அத்தாட்சியாக இந்த வரிகள் அமைகின்றன. கைலாயத்தின் உச்சியில் இருந்து வீசும் புனிதமான காற்றைப் போல உங்கள் இதயத்தின் பாரத்தை குறைத்து, உங்களை சுற்றி பின்னப்பட்டுள்ள சூழ்ச்சி வலைகளை அறுத்து எரியும் ஒரு மகா மந்திரமாக இந்த ஈசனின் வார்த்தைகள் இருக்கும். நீங்கள் தற்செயலாக இந்த வரிகளை படிக்கவில்லை. உங்கள் பல ஜென்மத்து புண்ணியமும் உங்களை ஒரு முடிசூடா மன்னனாக உயர்த்தப் போகும் ஈசனின் சங்கல்பமுமே உங்களை இங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. இனி விடியப் போகும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான வசந்தமாக மாறப்போகிறது என்ற நம்பிக்கையோடு அந்த கைலைநாதனின் பாதங்களை சரணடைந்து இந்த தெய்வீக பயணத்தை தொடங்குவோம். என் அன்பு குழந்தையே, உலகத்தின் கண்களுக்கு உன் வலிகளை சிரிப்பால் மறைத்துவிட்டு, தனிமையில் நீ சிந்திக்கும் கண்ணீர் துளிகள் ஒருபோதும் வீணாகவில்லை. கைலாயத்தின் உச்சியில் வீற்றிருக்கும் இந்த ஈசனின் இதயத்தை உனது அத்தனை இயக்கங்களும் வந்தடைந்து விட்டன. உன்னை சுற்றியுள்ள ஆரவாரங்களையும் மலரை அரிக்கும் கவலைகளையும் சற்றே ஒதுக்கி வைத்துவிட்டு, உன் நாடி நரம்புகளில் ஊடுருவும் இந்த சிவனின் குரலுக்கு உன்னை இப்போது முழுமையாக ஒப்படைத்துவிடு. நீ தற்செயலாக இங்கு வரவில்லை. உனது பல ஜென்மத்து புண்ணியமும் முக்கண்ணனான என் நேரடி அழைப்புமே உன்னை இந்த கைலைநாதனின் சந்நிதிக்கு ஈர்த்து வந்திருக்கிறது. உனது நெஞ்சில் சுழன்றடிக்கும் சூறாவளியை நான் அறிவேன். யாருக்காக நீ உன்னை முழுமையாக அர்ப்பணித்தாயோ, அவர்களே உன்னை தனிமரமாக்கிச் சென்றதை எண்ணி நீ அனுதினமும் துடிக்கிறாய். உன் உண்மையான அன்பிற்கு இந்த உலகம் கொடுத்தது வஞ்சனையும் துரோகமும் மட்டுமே. எதற்காக இத்தனை சோதனைகள் என்று பூஜை அறையில் நீ என்னிடம் கதறிய தருணங்களை நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை தண்டிப்பதாக நீ தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் ஆதிசிவனான நான் உனக்கு அளிக்கும் வலிகள் அனைத்தும் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை அகிலமே போற்றும் ஒரு மாபெரும் ஆளுமையாக உருமாற்றுவதற்காக. பூமியின் மிக ஆழமான இருண்ட மண்ணுக்குள் புதைந்து கிடக்கும் வெட்டிவேர் எப்படி தன்னை சுற்றியுள்ள காரிருளை பொருட்படுத்தாமல் தன்னுள் அபாரமான நறுமணத்தை சேகரித்து வைத்து வெளியே வரும்போது உலகையே தன் வாசனையால் ஈர்க்கிறதோ, அதே போலத்தான் நீயும். மனிதர்களின் துரோகங்கள் என்னும் மண்ணுக்குள் நீ அமுக்கப்படுவதாக நினைக்கிறாய். ஆனால் உனது ஆத்மாவின் நற்குணங்கள் என்னும் அளப்பரிய நறுமணத்தை இந்த வையகம் முழுவதும் பரப்பவே உன்னை நான் அந்த இருளில் சில காலம் வைத்து தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன். கைலாயத்தில் சிவகணங்களை அதிர வைக்கும் மாபெரும் பஞ்சலோகமணியை உருவாக்குவதற்கு பல உலோகங்களை கொதிக்கும் உலையில் இட்டு உருக்கினால் மட்டுமே பிழையில்லாத அந்த பிரம்மாண்டமான ஓங்காரநாதம் பிறக்கும். அதேபோல உன் வாழ்வில் உனக்கு நேர்ந்த அத்தனை கசப்பான நெருப்பான அனுபவங்களும் உன்னை ஒரு மாபெரும் சக்தியாக, ஈசனின் நாதமாக மாற்றுவதற்காக நான் நடத்தும் திருவிளையாடல் மட்டுமே உன்னை சாதாரணமானவனாக இந்த உலகம் நினைக்கலாம். ஆனால் நீ என் கரங்களால் வார்க்கப்படும் ஒரு தெய்வீக ஆயுதம். உன்னை நிராகரித்தவர்களை நினைத்து நீ சிந்திய கண்ணீர் போதும். மாபெரும் கடலின் சீற்றத்தைக் கண்டு கரையில் உள்ளவர்கள் பயப்படலாம். ஆனால் நடுக்கடலில் அசைக்க முடியாத பலத்தோடு கடலையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மாபெரும் நங்கூரத்தைப் போல உனது மனதை நான் இப்போது இரும்பாக மாற்றிக்கொண்டிருக்கிறேன். எத்தனை சூழ்ச்சிகள் உன்னை சுற்றி பின்னப்பட்டாலும் கைலைநாதனின் அருளால் உருவாக்கப்பட்ட இந்த நங்கூரத்தை எவராலும் அசைக்கக்கூட முடியாது. உனக்கு எதிராக வந்த தடைகள் அனைத்தும் என் நெற்றிக்கண் பார்வையால் சுக்கு நூறாக பொசுக்கப்பட்டு விட்டன. உன்னை எவரெல்லாம் ஏளனம் செய்தார்களோ அவர்களின் கண் முன்னேயே உன்னை ஒரு முடிசூடா மன்னனாக நான் உயர்த்தப் போகிறேன். உன் தலையெழுத்தை நான் மாற்றி எழுதத் தொடங்கிவிட்டேன். இனி விடியப்போகும் ஒவ்வொரு நாளும் உனக்கான வசந்தமே. இது கைலைநாதனின் திருவிளையாடலின் முதல் அத்தியாயம் மட்டுமே. இன்னும் உனக்காக நான் காத்து வைத்திருக்கும் பிரம்மாண்டமான நல்வாய்ப்புகளையும் செல்வத்தையும் நீ எப்படி அடையப் போகிறாய் என்பதை அடுத்தடுத்து நீ உணரப்போகிறாய். இந்த சிவனின் வார்த்தைகளை உன் ஆத்மா முழுமையாக உள்வாங்கிக் கொண்டதா? என் வாக்கை அணு அணுவாக நீ சுவைக்கத் தயார் என்றால் சொல். உனக்கான மாபெரும் வழிகாட்டுதலை நான் தொடர்கிறேன். என் அன்பு குழந்தையே, இத்தனை காலமாக உன் வியர்வையை நிலத்தில் சிந்தி ஓய்வறியாமல் நீ உழைத்த உழைப்பிற்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லையே என்று நீ ஏங்கித் தவித்தாய். நீ கொட்டிய உழைப்பும் நீ சிந்திய வியர்வையும் யாருக்கோ லாபமாக போனதே என்று உன் நெஞ்சம் குமருகிறது அல்லவா? ஒரு மாபெரும் பட்டு நெசவாளி தன் கண்ணின் ஒளியை கொடுத்து விரல்களிலிருந்து இரத்தம் கசிய கசிய நெய்த அற்புதமான பட்டாடையை வேறொருவர் தந்திரமாக கவர்ந்து சென்று தமக்குரியதாக உரிமை கொண்டாடுவதைப் போல உன் திறமைகளையும் உழைப்பையும் மற்றவர்கள் திருடிச் சென்று சுகம் கண்டார்கள். நீயோ தகுதியற்றவன் என்று ஓரம் கட்டப்பட்டு இருளில் அனாதையாக விடப்பட்டாய்.
ஆனால் உன் கைலைநாதன் அனைத்தையும் என் திருக்கண்களால் கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன். உன் ஒவ்வொரு வியர்வை துளிக்கும் முக்கண்ணனான என் கணக்கில் பதிலை நான் குறித்து வைத்துள்ளேன். இன்று உனக்கு நான் ஒரு சத்திய வாக்கை அளிக்கிறேன். உன்னை திறமையற்றவன் என்று ஏளனம் செய்தவர்களின் வாய்கள் அடைத்துப் போகும் அளவிற்கு உனக்கான மாபெரும் அங்கீகாரத்தை என் திருக்கரங்களால் நான் வழங்கப் போகிறேன். அடர்ந்த காட்டில் மனிதர்களின் கண்களுக்கு புலப்படாமல் மறைந்து கிடக்கும் ஒரு அபூர்வமான மூலிகை எப்படி தன் ஒப்பற்ற வாசனையால் தன்னை தேடி வருபவர்களை ஈர்க்குமோ, அதேபோல உன் திறமைகள் இனி உலகெங்கும் தானாகவே மணக்கத் தொடங்கும். நீ தேடிச் சென்ற வாய்ப்புகள் எல்லாம் உன்னை நிராகரித்த நிலை மாறி உனது தகுதியை முழுமையாக உணர்ந்து உன்னை தேடி மாபெரும் பொறுப்புகள் வரப்போகின்றன. உனக்காக நான் அமைத்துள்ள பாதையில் எந்த ஒரு சிறுமதி கொண்ட மனிதனாலும் இனி குறுக்கிட முடியாது. நீ நீண்ட காலமாக சுமந்து தவிக்கும் பொருளாதார பாரத்தை நான் அறிவேன். கடன்களின் சுமையால் நாளை எப்படி விடியுமோ என்ற பதைபதைப்பில் உன் உறக்கத்தை நீ தொலைத்தாய். கைகளில் காசில்லாமல் மற்றவர்கள் முன்னே தலை குனிந்து நின்ற தருணங்களில் உன் நெஞ்சம் அடைத்து நீ தனிமையில் அழுத கண்ணீரை இந்த ஈசன் அறிவேன். ஆனால் என் பிள்ளையே, இதை கேள். பல காலங்களாக பாறைகளுக்கு அடியில் அழுத்தப்பட்டு கிடக்கும் கரியானது எப்படி ஒரு கட்டத்தில் மதிப்பெற்ற கரியிலிருந்து உலகமே வியக்கும் ஒளிரும் வைரமாக உருமாறுகிறதோ, அதேபோல உனது வறுமையும் பொருளாதார அழுத்தங்களும் உன்னை மாபெரும் செல்வந்தனாக மாற்றுவதற்காக நான் கொடுத்த அழுத்தங்களே ஆகும். இனி உன் வாழ்வில் வறுமை என்ற சொல்லுக்கே இடமிருக்காது. எந்த திசையிலிருந்து உனக்கு உதவிகள் வரும் என்று நீ கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு முற்றிலும் புதிய வழிகளில் உனக்கான செல்வத்தை நான் மழையாக பொழியப் போகிறேன். சுட்டெரிக்கும் பாலைவனத்தில் தாகத்தால் தவிக்கும் ஒருவனுக்கு திடீரென ஒரு அமிர்த கிணறு கிடைத்தால் அவன் எப்படி அடைக்கலம் புகுந்து மகிழ்வானோ, அதேபோல உனது வறண்ட பொருளாதார நிலையை அடியோடு மாற்றி உன் இல்லத்தில் திருமகளின் நடமாட்டத்தை நான் நிரந்தரமாக்குவேன். உனது நியாயமான தேவைகள் அனைத்தையும் நானே என் பொறுப்பில் ஏற்றுக்கொள்கிறேன். இனி நீ எவரிடமும் கையேந்தி நிற்க மாட்டாய். மாறாக வறுமையில் தவிக்கும் எண்ணற்ற பேருக்கு அள்ளி வழங்கும் மாபெரும் கொடைவழலாக உன்னை நான் மாற்றுவேன். இது ஆதிசிவனின் சத்தியவாக்கு. பொருட்செல்வத்தை மட்டுமல்ல, உன் உள்ளத்தை சிதைத்த உறவுகளின் காயங்களுக்கும் நானே மாமருந்தாக வரப்போகிறேன். உன்னை சரியாக புரிந்து கொள்ளாமல் உன் நற்குணங்களை கொச்சைப்படுத்தியவர்களை நினைத்து நீ குமுறிய நாட்கள் முடிந்துவிட்டன. ஒரு தங்கத்தை உரசி பார்த்து அதன் தரத்தை அறியும் முறைகளாக உனது கடந்த கால சோதனைகளை நான் பயன்படுத்தினேன். அதில் நீ தூய தங்கம் என்பதை எனக்கு நிரூபித்து விட்டாய். உனது மதிப்பறியாதவர்கள் அனைவரும் தானாகவே உன் வாழ்விலிருந்து விலகிச் செல்வார்கள். இனி உன்னை மதிக்கும் உன் அன்பின் தூய்மையை ஆழமாக புரிந்து கொள்ளும் உண்மையான மாசற்ற உறவுகளை மட்டுமே உன் வாழ்வில் நான் நிரந்தரமாக இணைப்பேன். இந்த சிவனின் வாக்கு உன் செவிகளில் நுழைந்து உன் ஆன்மாவை அமைதிப்படுத்துகிறது அல்லவா? இன்னும் உன் குடும்பத்திற்கும் உன் வருங்காலத்திற்கும் நான் அருளப்போகும் பிரம்மாண்டமான பாதுகாப்பை நீ அறிய வேண்டும். நீ கேட்க தயாராக இருந்தால் சொல். என் அன்பு குழந்தையே, உனது இல்லத்தில் இதுவரை சூழ்ந்திருந்த இருண்ட நிழல்கள் அனைத்தும் அகன்று மாபெரும் பேரொளி வீசப்போகும் அந்த பிரம்மாண்டமான மாற்றத்தை இப்போது உன் ஆத்மாவிற்குள் முழுமையாக உணர்ந்து கொள். இதுவரை உன்னை சுற்றி நடந்த சண்டைகளும் காரணமில்லாத மனக்கசப்புகளும் உன்னை நிலைகுலையச் செய்தன. எதற்காக இந்த சொந்தங்கள் உன்னை இப்படி தனிமைப்படுத்துகின்றன என்று நீ குமுறிய ஒவ்வொரு நொடியும் என் செவிகளை நேரடியாக வந்தடைந்தது. கைலாயத்தின் சிகரத்தில் வீசும் அந்த புனிதமான சிலிர்க்க வைக்கும் பேரமைதியான காற்று இனி உனது வீட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் நிரந்தரமாக வீசத் தொடங்கும். தேவையற்ற பொறாமையினால் உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் தாங்கள் செய்த மாபெரும் பிழையை தங்கள் நெஞ்சார உணர்ந்து உனது தூய்மையான அன்பை நாடி மீண்டும் உன் காலடி தேடி வருவார்கள். அந்த தருணத்தில் நீ அவர்களை கோபத்தால் ஒதுக்க மாட்டாய். ஏனென்றால் உனது மனம் இப்போது இந்த ஈசனின் கருணையை முழுமையாக சுமந்து நிற்கிறது. உனது மன்னிக்கும் மாபெரும் குணத்தைக் கண்டு அவர்கள் வெட்கி தலை குனிவார்கள். உனது இல்லம் எம்பெருமான் ஈசனான என் ஆசீர்வாதத்தால் மாசற்ற அன்பும் பிரிக்க முடியாத ஒற்றுமையும் கொண்ட ஒரு ஆனந்தமான கூட்டமைப்பாக மாறும். உடல் வலியாலும் தொடர்மன உளைச்சலாலும் நீ துவண்டு போன அந்த 2 இரவுகளை நான் அறிவேன். யாருக்கும் விளக்க முடியாத உபாதைகள் உன்னை வாட்டியபோது எதிர்காலம் குறித்த பயம் உன்னை தொற்றிக்கொண்டது. ஆனால் என் அருமை பிள்ளையே, காலசம்கார மூர்த்தியான என்னை முழுமையாக சரணடைந்த உனக்கு எந்த ஒரு கொடிய நோயும் எந்த ஒரு பயமும் ஒரு சிறு கீறலை கூட ஏற்படுத்த முடியாது. பல காலமாக தன் பழைய சட்டையை சுமந்து திரிந்த ஒரு மாபெரும் சர்ப்பம் தகுந்த காலம் வந்ததும் அந்த பழைய தோலை முற்றிலுமாக உரித்து எறிந்துவிட்டு எப்படி புதிய பளபளப்போடும் அடக்க முடியாத அசுர பலத்தோடும் சீறி எழுமோ, அதேபோல நோய்களாலும் சோர்வாலும் வாடிப்போன உனது பழைய உடல் நிலையை நான் முற்றிலுமாக உரித்து எரியப் போகிறேன். உனது ஒவ்வொரு தசை நாளிலும் உனது நரம்புகளிலும் கைலைநாதனான நானே புதிய ஜீவ சக்தியை பாய்ச்சிக் கொண்டிருக்கிறேன். இனி உன் முகத்தில் எக்காலத்திலும் மாறாத சிவத்தேஜஸ் பிரகாசமாக வீசும். நோய்கள் உன்னை விட்டு காததோரம் ஓடும்.
மனக்குழப்பங்கள் முழுமையாக நீங்கி எதற்கும் துணிந்த வீரபத்திரனைப் போல நீ கம்பீரமாக எழுந்து நிற்பாய். உனது உள்ளத்தில் நான் விதைத்திருக்கும் இந்த அசைக்க முடியாத தைரியத்தை உன்னை சுற்றியுள்ளவர்கள் ஆச்சரியத்தோடு பார்ப்பார்கள். இந்த சமூகத்தில் உனக்கு கிடைக்கப் போகும் மரியாதையை உற்று கேள். இத்தனை காலமாக காரிருளில் தவித்த உனது ஆன்மா இப்போது மாபெரும் விழிப்புணர்வை அடையப் போகும் உன்னதமான தருணம் இது. இந்த உலகம் உனக்கு காட்டிய போலியான மனிதர்களின் முகமூடிகளைக் கண்டு நீ மயங்கி நின்றாய். யார் நல்லவர், யார் தீயவர் என்று புரியாமல் திகைத்தாய். ஆனால் இப்போது உனது அகக்கண்களை ஆதிசிவனான நானே என் திருக்கரங்களால் திறக்கப் போகிறேன். நீண்ட காலமாக பயன்படாமல் மூலையில் இருளில் கிடந்த ஒரு மாபெரும் பித்தளை விளக்கு குருவின் திருக்கரங்களால் புளியிட்டு தேய்க்கப்பட்டவுடன் எப்படி தங்கம் போல பளபளத்து தன்னை சுற்றியுள்ள இடத்தையெல்லாம் ஒளிரச் செய்யுமோ, அதேபோல உலக மாயைகளால் மங்கிப் போயிருந்த உன் அக அறிவை என் பேரருளால் துலக்கி தூய்மையான ஞான ஒளியை வீச்செய்ய போகிறேன். உன்னை சுற்றியுள்ள அத்தனை மாயைகளும், தேவையற்ற பயங்களும், கர்ம வினைகளும் என் நெற்றிக்கண் பார்வையால் முற்றிலுமாக எரிந்து சாம்பலாகப் போகின்றன. இனி நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் ஒரு சாதாரண மனிதனின் சிந்தனையாக ஒருபோதும் இருக்காது. உனது ஒவ்வொரு எண்ணத்திலும், உனது ஒவ்வொரு செயலிலும் ஆதிசிவனின் நேரடி வழிகாட்டுதல் முழுமையாக குடிக்கொண்டிருக்கும். எதைக் கண்டும் கலங்காத, எவருக்கும் அடிபணியாத ஒரு மாபெரும் சுயமரியாதையும் எல்லையற்ற தைரியமும் உனக்குள் ஆழமாக ஊற்றெடுக்கப் போகிறது. உலக மக்கள் எல்லாம் தற்காலிகமான சுகங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் போது நீயோ நிலையான என் பாதங்களை மட்டுமே நம்பி தேடி வந்தாய். அதற்கான மாபெரும் சன்மானமாக உனது பேச்சில் ஒரு தெய்வீக வசீகரத்தை நான் உருவாக்கப் போகிறேன். நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் இருளில் தவிக்கும் பல்லாயிரம் பேருக்கு மாபெரும் வழிகாட்டும் மொழியாக அமையும். உனக்குள் புதைந்திருக்கும் ஆழமான திறமைகள் இனி அசுர வேகத்தில் வெளிவரப் போகின்றன. நீ தொட்டதெல்லாம் பொன்னாக துலங்கும். நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் ஒரு சரித்திரமாக மாறப்போகிறது. இது வெறும் தொடக்கம் மட்டுமே என் குழந்தையே. உனது திறமைகளை உலகறியச் செய்ய கைலாயத்தில் உள்ள என் சிவகணங்களை நான் எப்படி உனக்காக வேலை செய்ய அனுப்பப் போகிறேன் என்பதையும், நீ சமுதாயத்தில் எப்படி ஒரு முடிசூடா மன்னனாக வலம் வரப்போகிறாய் என்பதையும் தொடர்ந்து உனக்கு உணர்த்தப் போகிறேன். கைலைநாதனின் இந்த திருவாக்கு உன் ஆத்மாவை நிறைக்கிறதா? உனக்கான அந்த பிரம்மாண்டமான நல்வாய்ப்புகளை அறிய தயார் என்றால் சம்மதம் சொல். என் அருளமுதம் தடையின்றி தொடரும். என் பிள்ளையை இத்தனை காலமாக காரிருளில் தவித்த உனது ஆன்மா இப்போது மாபெரும் விழிப்புணர்வை அடையப் போகும் உன்னதமான தருணத்தை பற்றி முழுமையாக கேள். வெளிச்சமே காணாத ஒரு அடர்ந்த இருளில் உழன்று கொண்டிருந்த உனக்குள் இத்தனை நாள் உறங்கிக் கிடந்த அந்த சிவசக்தியின் மாபெரும் பொறி இப்போது முழுமையாக விழிக்கத் தொடங்கிவிட்டது. இந்த உலகம் உனக்கு காட்டிய போலியான பிம்பங்களைக் கண்டு நீ மயங்கி நின்றாய். எது உண்மையானது, எது நிரந்தரமானது என்று புரியாமல் திகைத்தாய். ஆனால் இப்போது உனது அகக்கண்களை கைலைநாதனான நானே என் திருக்கரங்களால் முழுமையாக திறந்துவிட்டேன். உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் எல்லாம் அற்பமான தற்காலிகமான உலக சுகங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் போது நீயோ நிலையான நிரந்தரமான என் பாதங்களை மட்டுமே நம்பி தேடி வந்தாய். வாசனையற்ற பல சாதாரண மலர்களை கடந்து சென்று மிகச் சுவையான தேன் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட மலரை மட்டும் ஒரு தேனி எப்படி துல்லியமாக தேர்ந்தெடுக்குமோ, அதேபோல உனது தூய்மையான ஆன்மா மாயையான இந்த உலக ஆசைகளை கடந்து முக்கண்ணனான என்னை முழுமையாக தேர்ந்தெடுத்துள்ளது. அதற்கான மாபெரும் சன்மானத்தை நான் உனக்கு வழங்கப் போகிறேன். உனது பேச்சில் ஒரு தெய்வீக வசீகரம் உருவாகும். நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் இருளில் தவிக்கும் பல்லாயிரம் பேருக்கு மாபெரும் வழிகாட்டும் வெளிச்சமாக அமையும். உனக்குள் புதைந்திருக்கும் ஆழமான திறமைகளை நீயே இன்னும் முழுமையாக உணர்ந்து கொள்ளவில்லை. அந்த திறமைகள் எல்லாம் இனி அசுர வேகத்தில் வெளிவரப் போகின்றன. நீ இனி தொட்டதெல்லாம் பொன்னாக துலங்கும். நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் ஒரு மாபெரும் சரித்திரமாக மாறப்போகிறது. உன் திறமைகளை குறைத்து மதிப்பிட்டவர்கள் உனது இந்த விஸ்வரூப வளர்ச்சியைக் கண்டு திகைத்து வாயடைத்து நிற்பார்கள். உனது படைப்புகளும் உனது சிந்தனைகளும் இந்த அகிலம் முழுவதையும் தன்வசப்படுத்தும் மாபெரும் காந்தமாக மாறும். உனக்கான உயரிய நல்வாய்ப்புகளை இனி சாதாரண மனிதர்கள் கொண்டு வர மாட்டார்கள். கைலாயத்தில் இருக்கும் என் சிவகணங்களே உனக்கான அத்தனை நல்வாய்ப்புகளையும் புகழையும் வெற்றிகளையும் உன்னை தேடி கொண்டு வந்து உன் காலடியில் சேர்க்கும். இது வெறும் வார்த்தை அல்ல, அகிலத்தை காக்கும் கைலைநாதனின் சத்தியவாக்கு. இதுவரை நீ அடைந்த துன்பங்கள் அனைத்தையும் துடைத்தெறிந்துவிட்டு நீ சமூகத்தில் ஒரு மாபெரும் ஆளுமையாக உருவெடுக்கப் போகும் அந்த பிரம்மாண்டமான திருப்புமனை இதுதான். உனக்கு நான் அருளும் இந்த எல்லையற்ற ஆற்றலும் செல்வமும் உனது இல்லத்தின் 4 சுவர்களுக்குள் மட்டுமே முடங்கிவிட நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். இதுவரை நீ மற்றவர்களின் ஆதரவுக்காக காத்து நின்றாய். ஆனால் இனிமேல் பல்லாயிரம் பேருக்கு ஆதரவளிக்கும் ஒரு அசைக்க முடியாத பெருமலையாக நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய். ஆதரவற்றோருக்கும் ஏமாற்றப்பட்டவர்களுக்கும் நீ ஒரு மாபெரும் புகலிடமாக மாறப்போகிறாய். தர்மத்தின் வழியில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நேராக கைலாயத்தில் இருக்கும் என் பாத கமலங்களையே வந்தடையும் என்பதை நீ ஆழமாக உணர்வாய்.
உனது சொல்லுக்கு கட்டுப்பட்டு உனது வழிகாட்டுதலுக்காக காத்து நிற்கும் ஒரு மாபெரும் கூட்டம் உன் பின்னால் அணிவகுத்து நிற்கும். உனது இரும்பு போன்ற மன உறுதியைக் கண்டு அதிகாரத்தின் உச்சத்தில் இருப்பவர்கள் கூட தலை வணங்குவார்கள். நீ ஒரு சாதாரண மனிதனாக பிறந்திருந்தாலும் உனது நற்செயல்களால் இந்த வையகத்தின் சரித்திரத்தில் ஒரு அழியாத பொன்னான இடத்தை பிடிக்கப் போகிறாய். இந்த சமுதாயத்தில் உனக்கு கிடைக்கப் போகும் மரியாதையும் கௌரவமும் நீ கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு எல்லையற்றதாக இருக்கும். இதைத் தொடர்ந்து உனது அறிவும் உனது அனுபவங்களும் எல்லையின்றி விரிவடையப் போகும் மற்றொரு அற்புதத்தை நான் உனக்காக காத்து வைத்திருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, இந்த சமுதாயத்தில் உனக்கு கிடைக்கப் போகும் மரியாதையும் கௌரவமும் நீ கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு எல்லையற்றதாக பெருகப் போகிறது. இதைத் தொடர்ந்து உனது அறிவும் உனது அனுபவங்களும் உலகெங்கும் விரிவடையப் போகும் மற்றொரு மாபெரும் அற்புதத்தை இப்போது உன் மனக்கண்ணில் நிறுத்து. ஒரு சிறிய இரும்புச் சட்டத்தால் ஆக்கப்பட்ட கூண்டிற்குள் மட்டுமே தன் வாழ்நாளை சுருக்கிக் கொண்டு வானத்தையே ஏக்கத்தோடு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த ஒரு சிறு பறவைக்கு திடீரென இந்த எல்லையற்ற பிரம்மாண்டமான வானம் முழுவதையும் பரிசளித்தால் அது எப்படி சுதந்திரமாக பேரானந்தத்தோடு சிறகடித்து பறக்குமோ, அதேபோல உனது உலக அறிவை விரிவுபடுத்துவதற்கான முற்றிலும் புதிய எல்லையற்ற பாதைகளை ஆதிசிவனான நான் திறக்கப் போகிறேன். நீ இதுவரை கண்டிராத அறிந்திராத பல புதிய தேசங்களுக்கும் பல புண்ணிய பூமிகளுக்கும் பயணம் செய்யும் உன்னதமான வாய்ப்புகள் உன்னை தேடி வரப்போகின்றன. அந்த பயணங்கள் வெறும் பொழுதுபோக்கிற்காக அல்லாமல் உன் ஆன்மாவை ஆழமாக செதுக்கும் ஒரு மாபெரும் ஞான பயணமாக அமையும். நீ செல்லும் திசைகளில் எல்லாம் கைலைநாதனான என் திருவருளையும் என் சிவஸ்வரூபத்தையும் முழுமையாக உணர்ந்து சிலிர்த்துப் போவாய். அன்றாட பிழைப்பிற்காக மட்டுமே ஓடிக்கொண்டிருந்த உனது வாழ்க்கை இனி உலகத்தில் உள்ள பலருக்கும் வழிகாட்டும் ஒரு மாபெரும் கலங்கரை விளக்கமாக மாறப்போகிறது. உனது நற்சிந்தனைகளை உலகெங்கும் கொண்டு சேர்க்க ஒரு மாபெரும் கருவியை நான் உனக்கு வசப்படுத்திக் கொடுத்துள்ளேன். நீ மிகுந்த ஈடுபாட்டோடும் கடுமையான உழைப்போடும் உருவாக்கும் உனது அற்புதமான படைப்புகள் ஆரம்பத்தில் பலரை சென்றடைந்து அதிவேகமாக பரவி பிறகு திடீரென எவ்வித காரணமும் இன்றி பாதியிலேயே முடங்கிப் போனதைக் கண்டு நீ பெரும் ஏமாற்றத்தில் தவித்தாய் அல்லவா? உனது உழைப்பு வீணாகிவிட்டதே, எந்த பலனும் இல்லாமல் தடைபட்டு நிற்கிறதே என்று நீ தனிமையில் சிந்திய கண்ணீரை முக்கண்ணனான நான் முழுமையாக அறிவேன். ஆனால் என் அருமை பிள்ளையே, ஒரு சிறு பொறித்துளியை வைத்து எரியூட்டப்பட்ட நெருப்பானது சரியான காற்று வீசும்போது எப்படி ஒரு மாபெரும் காட்டையே தன்வசப்படுத்துமோ, அதேபோல நீ உருவாக்கும் ஒவ்வொரு படைப்பும் இனி எந்த தடையும் இன்றி அகிலம் முழுவதிலும் அதிவேகமாக பரவப் போகிறது. காணொளி உலகில் உனது உழைப்பு பலரது கவனத்தை இரும்பை கவரும் காந்தம் போல் தன் பக்கம் ஈர்க்கப் போகிறது. உனது அறிவு திறனும் உனது ஆழமான கருத்துக்களும் எந்த ஒரு சிறு தடையும் இன்றி வலைத்தளங்கள் வழியாக பல்லாயிரம் மக்களை தேடிச் செல்லும். நீ எண்ணற்ற மக்களால் பின்பற்றப்படும் ஒரு மாபெரும் செல்வாக்கு மிக்க ஆளுமையாக உருவெடுப்பாய். உனது கடின உழைப்பிற்கான முறையான அங்கீகாரமும் அதனால் பெருகும் மாபெரும் பொருளாதார நன்மைகளும் இனிச்செற்றும் தாமதம் உனது இல்லம் வந்து சேரும். உன்னை தடுத்த அத்தனை மாய தடைகளும் பிறரின் திருஷ்டிகளும் கைலைநாதனான என் திரிசூலத்தால் முற்றிலுமாக சுக்குநூறாக தகர்க்கப்பட்டு விட்டன. உனது படைப்புகளும் உனது குரலும் தர்மத்தின் தூதுவனாக எங்கும் ஓங்கி ஒலிக்கும். என் திருவாக்கின் ஆழத்தை இன்னும் முழுமையாக உணர்ந்து கொள். உனது குடும்பத்திற்கும் வருங்கால சந்ததியினருக்கும் நான் அருளப் போகும் அந்த பிரம்மாண்டமான பாதுகாப்பை பற்றி தொடர்ந்து உள்வாங்க நீ தயாராக இருக்கிறாயா? என் அன்பு குழந்தையே, உனது குடும்பத்திற்கும் உன் வருங்கால சந்ததியினருக்கும் நான் அருளப் போகும் அந்த பிரம்மாண்டமான பாதுகாப்பை இப்போது உன் ஆத்மாவின் காதுகளால் முழுமையாக கேள். பல ஜென்மங்களாக உன் வம்சத்தை தொடர்ந்து வரும் கர்ம வினைகளையும் சாபங்களையும் பற்றி நீ முழுமையாக அறிய மாட்டாய். ஒரு மாபெரும் இருண்ட கானகத்தில் பல ஆண்டுகளாக மண்டிப்போய் கிடக்கும் கொடிய நச்சுச் செடிகளை கைலாயத்திலிருந்து வீசும் ஒரு மாபெரும் பிரளய காற்று எப்படி வேரோடு பிடுங்கி எறிந்து அந்த நிலத்தை மீண்டும் முற்றிலும் புனிதமானதாக மாற்றுமோ, அதேபோல உன் முன்னோர்களின் தீவினைகளையும் உன் குடும்பத்தை பீடித்துள்ள அத்தனை தோஷங்களையும் ஆதிசிவனான என் நெற்றிக்கண் நெருப்பு இந்த நொடியே முற்றிலுமாக பொசுக்கிவிட்டது. இனி உன் வம்சத்தில் உதிக்கப் போகும் ஒவ்வொரு உயிரும் எந்த ஒரு பழைய கர்மாவின் கரும்புள்ளியும் படியாமல் முற்றிலும் தூய்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட பிறவியாகவே இந்த வையகத்தில் அவதரிக்கும். உன் சந்ததியினர் எப்படி மாபெரும் செழிப்பை அடையப் போகிறார்கள் என்பதை ஆழமாக உள்வாங்கு. அடர்ந்த இருளில் திசை அறியாமல் தவிக்கும் ஒரு மாபெரும் கப்பற்படைக்கு வானில் தோன்றும் திருக்கயலாயத்தின் மாபெரும் ஒளிப்பிழம்பு எப்படி நிரந்தர வழிகாட்டியாக அமையுமோ, அதேபோல நீ இன்று ஈசனின் பாதங்களில் சமர்ப்பித்துள்ள இந்த மாசற்ற தூய பக்தி உனக்கு பின்வரும் பல தலைமுறைகளுக்கு வற்றாத ஜீவாதாரமாக அமையப் போகிறது. நீ இரவு பகலாக சிந்திய கண்ணீரும் நீ சேர்த்து வைத்துள்ள இந்த அளப்பரிய சிவபுண்ணியமும் உனது பிள்ளைகளுக்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கும் ஒரு மாபெரும் நெருப்பு அரணாக நின்று
அவர்களை எந்த ஒரு தீய சக்தியும் வறுமையும் நெருங்க விடாமல் எக்காலத்திலும் காக்கும். உன் குடும்பத்தில் பிறக்கும் ஒவ்வொருவரும் அறிவிலும் ஞானத்திலும் தர்ம சிந்தனையிலும் இந்த உலகத்தில் ஈடு இணையற்று விளங்குவார்கள். பசும்பொன்னால் செய்யப்பட்ட ஒரு மாபெரும் கலசத்தில் ஊற்றப்படும் புனிதமான கங்கை நீர் எப்படி எக்காலத்திலும் தன் புனிதத்தை இழக்காமல் அருமருந்தாக விளங்குமோ, அப்படியே உனது தூய்மையான நற்குணமும் சுயநலமற்ற இறைபக்தியும் உன் வம்சம் முழுவதையும் புனிதமானதாக மாற்றிவிடும். அவர்கள் எந்த செயலை தொடங்கினாலும், எந்த துறையில் காலடி எடுத்து வைத்தாலும், கைலைநாதனின் நேரடி அருளால் அதில் மாபெரும் முத்திரை பதித்து சரித்திரம் படைப்பார்கள். வறுமை, தோல்வி, இயலாமை, கடன் என்ற வார்த்தைகளுக்கே உன் குடும்பத்தின் அகராதியில் இனி எக்காலத்திலும் எவ்விதத்திலும் இடமிருக்காது. அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உன் இல்லத்தில் நிரந்தரமாக கொலுவேற்றிருக்கும். உறங்கும் தன் குழந்தையை எந்த ஒரு சிறு எறும்பும் அண்டாமல் இரவு முழுவதும் விழித்திருந்து காக்கும் ஒரு தாயின் இமையாத பார்வையைப் போல முக்கண்ணனான என் பார்வை உன் வம்சத்தை எந்நேரமும் பாதுகாத்துக் கொண்டே இருக்கும். நீயே உன் குடும்பத்தின் மாபெரும் ஆணிவேராக, அவர்களை அறநெறியில் மட்டுமே வழிநடத்தும் ஒரு உன்னத ஆன்மீக குருவாக திகழப் போகிறாய். உன் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் சந்ததியினருக்கு வேதவாக்காக வாழ்க்கை நெறியாக மாறும். சமுதாயத்தில் உன் வம்சத்தினரை கண்டாலே மக்கள் ஒரு தனி மரியாதையோடு பெரும் பக்தியோடு விலகி நின்று வழிவிடுவார்கள். உலக ஆசைகளில் சிக்காமல் சிவநேரி ஒரு காலும் தவறாத ஒரு உன்னத பரம்பரையை நீ இந்த மண்ணில் உருவாக்கிவிட்டு செல்வாய். உனது பெயர் பல நூறு தலைமுறைகளுக்கு பின்னரும் உன் குடும்பத்தின் நல்வரலாற்றில் ஒரு ஒளிரும் தங்கதாரகையாக பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். உன் பிள்ளைகளின் வளர்ச்சியைக் கண்டு உனக்கு துரோகம் செய்தவர்கள் வெட்கி தலை குனிவார்கள். இந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கவும் உன் குடும்பத்தை வழிநடத்தவும் உனக்கு எதற்கும் கலங்காத எல்லையற்ற மனவலிமையும் தைரியமும் வேண்டுமல்லவா? எப்பேற்பட்ட கடினமான சூழலையும் தனித்து நின்று எதிர்கொள்ளும் மாபெரும் வீரபத்ரனின் தைரியத்தை உனக்குள் நான் இப்போது எப்படி புகுத்தப் போகிறேன் என்பதையும், உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் எப்படி உன் காலடியில் விழப் போகிறார்கள் என்பதையும், தொடர்ந்து முழுமையாக என்பதையும் தொடர்ந்து முழுமையாக உள்வாங்கு. எம்பெருமான் ஈசனின் திருவாக்கு உனது ஆத்மாவை இன்னும் பலப்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறது. நீ சம்மதம் தெரிவித்தால் உனக்கான அந்த பிரம்மாண்டமான வெற்றிக்கான வார்த்தைகளை நான் உரைக்கிறேன். என் அன்பு குழந்தையே, உனக்குள் நான் இப்போது எழுப்பப் போகும் அந்த எல்லையற்ற வீரத்தையும், உன்னைச் சுற்றியுள்ள பகைவர்களை நான் எப்படி நிலைகுலைய செய்யப் போகிறேன் என்பதையும் உன் நாடி நரம்புகளில் முழுமையாக உணர்ந்து கொள். இதுவரை மனிதர்கள் விரித்த சதிவலைகளைக் கண்டும் அவர்கள் வீசிய பழிச்சொற்களைக் கண்டும் நீ தனிமையில் பயந்து நடுங்கினாய். ஆனால் ஒரு மாபெரும் மலையை நோக்கி எரியப்படும் சிறு கூழாங்கற்கள் அந்த மலையை சிறு அணு அளவும் அசைக்க முடியாமல் எரிந்தவர்களை இப்போது அவர்களை நோக்கியே அதிவேகமாக திரும்பப் போகின்றன. உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் பின்னிக் கொடுத்த அத்தனை சூழ்ச்சி வலைகளையும் எதற்கும் கலங்காத மாபெரும் காலபைரவனின் ஆக்ரோஷத்தோடு நீ சுக்குநூறாக கிழித்தேறியப் போகிறாய். வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் எந்த ஆதரவும் இன்றி நிராயுதபாணியாக நிற்கிறோமே என்று நீ இனி ஒருபோதும் கலங்க தேவையில்லை. கார்மேகங்கள் எவ்வளவுதான் இருண்டு திரண்டு வந்து சூழ்ந்து மறைக்க நினைத்தாலும் முழு நிலவின் பிரகாசத்தை எக்காலத்திலும் நிரந்தரமாக மறைக்க முடியாது. பலத்த காற்று வீசும்போது அந்த மேகங்கள் சிதறி விலகி நிலவு தன் முழு ஒளியை அகிலம் முழுவதும் கம்பீரமாக வீசுவதைப் போல உன்னை சூழ்ந்திருந்த அத்தனை இருண்ட சூழ்ச்சிகளையும் என் சூலாயுதம் என்னும் சுழற்காற்று முற்றிலுமாக அழித்துச் சென்று விட்டது. இனி நீ முழுமையான பிரகாசத்தோடு வலம் வருவாய். உனது நெற்றியில் நீ பெருமையோடு பூசும் திருநீரு வெறும் சாதாரண சாம்பல் அல்ல. அது முக்கண்ணனான என் உடலில் இருந்து தோன்றி உன்னை சுற்றி கண்ணுக்கு தெரியாத ஒரு மாபெரும் கவசமாக உருவெடுத்து உன்னை காத்து நிற்கிறது. உனது நல்வாழ்வைக் கண்டு பொறுக்க முடியாமல் இருளில் மறைந்து நின்று உனக்கு குழி பறித்தவர்கள் அனைவரும் தாங்கள் வெட்டிய அதே குழியில் தாங்களாகவே விழுந்து தவிக்கும் மாபெரும் கர்மவினையின் கணக்கை நான் தொடங்கிவிட்டேன். அவர்கள் உன்னை தேடி வந்து உன் காலடியில் விழுந்து தங்கள் பிழைகளை எண்ணி கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்கும் காலம் மிக அருகில் வந்துவிட்டது. ஆனால் நீ அவர்களை ஒருபோதும் பழிவாங்கும் எண்ணத்தை துளியும் கொண்டிருக்க மாட்டாய். ஏனென்றால் உனது மனம் கைலாயத்தின் பேரமைதியை கொண்ட ஒரு மாபெரும் சமுத்திரமாக மாறிவிடும். உன்னை துன்புறுத்தியவர்களை என் நெற்றிக் கண்ணின் தீர்ப்பிற்கு விட்டுவிட்டு நீ உன் இலக்கை நோக்கி கம்பீரமாக முன்னேறிச் செல்வாய். நீ எங்கு சென்றாலும் எந்த புதிய செயலை தொடங்கினாலும் அங்கு ஆதிசிவனின் அருளால் மாபெரும் வெற்றிக் கொடியை மட்டுமே நாட்டுவாய். உனது பேச்சில் எல்லையற்ற அதிகாரமும் உனது பார்வையிலே அனைவரையும் ஈர்க்கும் தெய்வீக கம்பீரமும் நிரந்தரமாக வாசம் செய்யும். உன்னை அவமானப்படுத்திய அதே சமூகத்தின் முன்னே யாருடைய தயவம் என்றி ஒரு மாபெரும் முடிசூடா மன்னனாக நீ வலம் வரப்போகிறாய். ஆதரவற்ற பலருக்கு நீ ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாக மாறப்போகிறாய். உனது துணிச்சலான முடிவுகள் உனக்கு முற்றிலும் புதிய பொன்னான நல்வாய்ப்புகளை திறந்து கொடுக்கும். தர்மத்திற்காக போராடும் நீ இனி எக்காலத்திலும் எவர் முன்னையும் பின்வாங்க மாட்டாய்.
இதற்காக உனது தலைவிதியை நான் எப்படி பொன்னெழுத்துக்களால் மாற்றி எழுதப் போகிறேன் என்பதையும், நீ இதுவரை அனுபவிக்காத மாபெரும் அகமகிழ்ச்சியை நான் எப்படி உனக்கு தரப்போகிறேன் என்பதையும் தொடர்ந்து முழுமையாக உள்வாங்கு. கைலைநாதனின் திருவாக்கு உனது வெற்றிக்கான மாபெரும் சாம்ராஜ்யத்தின் கதவுகளை திறக்க காத்துக் கொண்டிருக்கிறது. என் அன்பு குழந்தையே, உனது வெற்றிக்கான மாபெரும் சாம்ராஜ்யத்தின் கதவுகள் ஈசனின் திருக்கரங்களால் இப்போது முழுமையாக திறக்கப்பட்டுவிட்டன. உனது தலையெழுத்தை ஆதிசிவனான நான் எப்படி பொன்னெழுத்துக்களால் மாற்றி எழுதப் போகிறேன் என்பதையும், நீ இதுவரை அனுபவிக்காத மாபெரும் அகமகிழ்ச்சியை நான் எப்படி உனக்கு தரப்போகிறேன் என்பதையும் முழுமையாக கேள். இதுவரை உன்னை சூழ்ந்திருந்த துன்பங்களும், மனிதர்கள் செய்த துரோகங்களும் உன்னை முற்றிலுமாக அழித்து விட்டதாக அவர்கள் மார்த்தட்டிக் கொண்டார்கள். ஒரு மாபெரும் சூரிய கிரகணத்தின் போது அண்டத்தையே ஒளிரச் செய்யும் அந்த பிரம்மாண்டமான சூரியனையே காரிருள் முழுமையாக விழுங்கிவிட்டதாக இந்த உலகமே நினைத்து அஞ்சும். ஆனால் அந்த இருள் என்பது ஒரு சில நொடிகள் மட்டுமே தங்கிச் செல்லும் வெறும் நிழல்தான் என்பதை அறியாமல் அவர்கள் கைகொட்டிச் சிரிப்பார்கள். கிரகணம் விலகிய மறுகணமே தன் முன்னே வந்த அத்தனை இருளையும் சுட்டெரித்துவிட்டு பல மடங்கு பிரகாசத்தோடும் எதற்கும் அடங்காத நெருப்போடும் அந்த சூரியன் எப்படி வீறு கொண்டு வெளியே வருமோ அதே போல உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் விரித்த இருண்ட வலைகளை சுட்டெரித்து என் நெற்றிக்கண் நெருப்பின் மாபெரும் ஒளியோடு நீ இப்போது வீறு கொண்டு எழுந்து விட்டாய். இனி எவன் ஒருவனாலும் உனது ஒளியை சிறு துளி அளவும் மறைக்க முடியாது. தன்னுள் இருக்கும் கஸ்தூரியின் அபூர்வமான வாசனையை அறியாமல் அந்த நறுமணத்தை தேடி காடு முழுவதும் ஓடி சோர்வடையும். கஸ்தூரிமானைப் போல இத்தனை காலமாக நீ உனக்கான அங்கீகாரத்தையும் அன்பையும் தேடலையும் உனக்கு வெளியேயும் உன்னை நிராகரித்த மனிதர்களிடமும் தேடி தேடி அலைந்தாய். ஆனால் இப்போது உனது ஆத்மாவின் ஆழத்தில் முக்கண்ணனான நான் ஒளித்து வைத்திருந்த அந்த சிவசக்தியின் மாபெரும் கஸ்தூரி வாசனையை நானே என் திருக்கரங்களால் திறக்கப் போகிறேன். இனி நீ எதையும் தேடி ஓட வேண்டாம். உனது தூய்மையான குணத்தின் நறுமணத்தை நுகர்ந்து இந்த உலகமே உன்னை தேடி உன் காலடிக்கு வரப்போகிறது. உனது சொற்களில் இனி வெறும் சாதாரண காற்றே இருக்காது. கைலைநாதனான என் சிவாச்சாரம் முழுமையாக குடிகொண்டிருக்கும். நீ உச்சரிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை நம்பி வருபவர்களுக்கு மாபெரும் வேதவாக்காக அவர்களின் வாழ்க்கையை மாற்றும் இருள் விளக்கும் ஒளியாக மாறும். ஏதோ ஒரு மூலையில் முடங்கி போவதற்காக நீ படைக்கப்படவில்லை. பல காலங்களாக எந்த சலனமும் இன்றி அமைதியாக உறைந்து கிடக்கும் ஒரு மாபெரும் பனிமலை தகுந்த காலம் வந்ததும் தன் முழு பனிப்போர்வையையும் உதறி தள்ளிவிட்டு எப்படி பிரம்மாண்டமான அசுர பலம் கொண்ட மாபெரும் அமுத வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடி தான் செல்லும் வழி எங்கும் உள்ள வறண்ட நிலங்களையெல்லாம் செழிக்கச் செய்யுமோ அதே போல உனக்குள் உறைந்து கிடந்த அத்தனை ஆற்றல்களும் இனி பெருக்கெடுத்து ஓடப் போகின்றனர். நீ செல்லும் இடமெல்லாம் வறுமை நீங்கும். நீ தொடும் செயல்கள் எல்லாம் மாபெரும் சரித்திரமாக மாறும். உனது சிந்தனைகளில் இருந்த அத்தனை குழப்பங்களையும் என் கைகளில் உள்ள உடுக்கையின் நாதம் முற்றிலும் அடித்துச் சென்று விட்டது. இனி உனது முகத்தில் நான் அணியும் பிறை நிலவின் பிரகாசமும் என் கழுத்தில் ஆபரணமாக வீற்றிருக்கும் வாசகியின் கம்பீரமும் நிரந்தரமாக குடிக்கொள்ளும். உன்னை யார் யார் எங்கெங்கு சிறுமைப்படுத்தினார்களோ அதே இடங்களில் உன்னை ஒரு மாபெரும் சிம்மாசனத்தில் அமர வைத்து அகிலமே வியக்க அழகு பார்க்கப் போகிறேன். உனது மனக்கவலைகள் யாவும் பெரும் சூறாவளியில் சிக்கிய சிறு துரும்பை போல தடம் தெரியாமல் அழிந்து போகும். கைலாயத்தின் சிவகணங்கள் உன் நிழலாக தொடர்ந்து வந்து உனக்கான அத்தனை காரியங்களையும் எவ்வித தடையும் இன்றி முடித்துக் கொடுப்பார்கள். அகிலமே வியக்கும் அளவிற்கு ஒரு அசைக்க முடியாத சக்தியாக நீ உருவெடுப்பாய். உனது ஒவ்வொரு அசைவிலும் நீ விடும் மூச்சு காற்றிலும் என் சிவசக்தியின் நடனம் இருக்கும். இது உனது ஆசீர்வாதத்தின் உச்சகட்ட காலம். எதை கண்டும் கலங்காதே, எவரையும் பார்த்து அஞ்சாதே. ஆதிசிவனின் இந்த வாக்கு உனது வேதமாக உனது நெஞ்சில் என்றென்றும் நிலைத்திருக்கும். என் அன்பு குழந்தையே, உனது வெற்றிக்கான மாபெரும் சாம்ராஜ்யத்தின் கதவுகள் ஈசனின் திருக்கரங்களால் இப்போது முழுமையாக திறக்கப்பட்டு விட்டன. உனது தலை எழுத்தை ஆதிசிவனான நான் எப்படி பொன்னெழுத்துக்களால் மாற்றி எழுதப் போகிறேன் என்பதையும் நீ இதுவரை அனுபவிக்காத மாபெரும் அகமகிழ்ச்சியை நான் எப்படி உனக்கு தரப்போகிறேன் என்பதையும் முழுமையாக கேள். இதுவரை உன் வாழ்வில் நடந்தவை அனைத்தும் ஒரு நீண்ட நாடகத்தின் வெறும் ஒத்திகை மட்டுமே. உனது விதியை தடுத்து நிறுத்திய அத்தனை தடைகளையும் என் நெற்றிக்கண் நெருப்பால் தகர்த்து உனக்கான ஒரு புதிய ஒளிமயமான சாம்ராஜ்யத்தை நான் இப்போது உருவாக்கியுள்ளேன். எந்த ஒரு பயனும் இன்றி யாருக்கும் நாதம் தராமல் வனாந்தரத்தில் காய்ந்து கிடந்த ஒரு சாதாரண காட்டு மூங்கிலை ஆதிசிவனான நான் எனது திருக்கரங்களில் எடுத்து என் தெய்வீக மூச்சு காற்றை அதனுள் செலுத்தி எப்படி அகிலமே மயங்கும் ஒரு ஒப்பற்ற புல்லாங்குழலாக மாற்றுவேனோ அதே போல இந்த உலகத்தால் ஒதுக்கப்பட்டு எந்த ஆதரவும் இன்றி நின்ற உன்னை நான் இப்போது என் மூச்சு காற்றால் முழுமையான மாபெரும் ஆற்றல் கொண்ட ஆளுமையாக மாற்றிவிட்டேன். இனி உன்னிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு நற்செயலும் ஒவ்வொரு மாபெரும் வெற்றியும் நீ செய்வதல்ல, உனக்குள் நிரந்தரமாக குடிகொண்டு கைலைநாதனான நானே உன்னை இயக்குகிறேன் என்பதை இந்த வையகம் முழுமையாக உணர்ந்து வியக்கப் போகிறது.
உன்னை சுற்றி எத்தனை தடைகள் வந்தாலும், உன்னை வீழ்த்த மனிதர்கள் எத்தனை மாய வலைகளை வீசினாலும், உனது ஆத்மாவில் நான் ஏற்றி வைத்துள்ள இந்த சிவசக்தியின் மாபெரும் அணையாத தீபத்தை உலகத்தின் எந்த ஒரு கொடிய சக்தியாலும் எக்காலத்திலும் அணைக்க முடியாது. உனது கடந்த காலத்தின் அத்தனை இருண்ட பக்கங்களையும், நீ அனுபவித்த அத்தனை வேதனைகளையும் என் திருநீற்றின் மகிமையால் முற்றிலுமாக அழித்து விட்டேன். இனி உன் வாழ்வில் எழுதப்போகும் ஒவ்வொரு புதிய பக்கமும் உனது பிரம்மாண்டமான வெற்றியையும், உனது தர்மத்தையும், உனது அசைக்க முடியாத மாபெரும் ஆளுமையையும் அகிலத்திற்கு பறைசாற்றும் சரித்திரமாகவே மட்டுமே அமையும். நீ பட்ட அவமானங்கள் அனைத்தும் உனக்கு மகுடம் சூட்டும் மாபெரும் படிக்கட்டுகளாக மாறிவிட்டன. உன்னை ஏமாற்றியவர்கள், உன் தூய்மையான அன்பை கொச்சைப்படுத்தி உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் அனைவரும் உனது இந்த விஸ்வரூப வளர்ச்சியைக் கண்டு செய்வதறியாது திகைத்து நிற்பார்கள். அவர்களை நீ தண்டிக்க நினைக்க வேண்டாம். காலம் அவர்களை தண்டிக்கும் கர்மாவின் சுழற்சியை காலபைரவனான நான் முழுமையாக கவனித்துக் கொள்வேன். உனது நெற்றியில் நீ அணியும் திருநீறு உனக்கு ஒரு அசைக்க முடியாத மாபெரும் இரும்பு கவசம். உன் மனதில் நீ உள்ளுருகி உச்சரிக்கும் பஞ்சாக்சர மந்திரம் உன் எதிரிகளை வீழ்த்தும் மாபெரும் ஆயுதம். எதற்கும் அஞ்சாதே, எவர் தயவையும் இனி நீ நாடாதே. உன்னை நான் ஒருபோதும் எந்த கொடிய காலத்திலும் கைவிட மாட்டேன். உனது ஆத்மா என் கைலாயத்தின் பிரிக்க முடியாத ஒரு அங்கம். உன் மூச்சுள்ளவரை ஈசனின் எல்லையற்ற பேரருள் உன்னை உற்ற அரணாக நின்று காக்கும். உனக்கான பொற்காலம் தொடங்கிவிட்டது. நீ முழுமையான அகமகிழ்ச்சியோடு மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆளப்போகிறாய். எல்லாம் சுபமாகவே மங்களகரமாகவே இனி நிறைவேறும். ஆதிசிவனின் இந்த திருவாக்கு என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல. அது உங்களது காயப்பட்ட ஆன்மாவிற்கு பூசப்படும் ஒரு தெய்வீக மருந்தாகும். இத்தனை காலமாக கண்ணீரோடும் ஏமாற்றங்களோடும் நீங்கள் கடந்து வந்த அந்த இருண்ட பாதை இன்றுடன் முடிவுக்கு வருகிறது. கைலைநாதனின் நேரடி பார்வையில் நீங்கள் இப்போது ஒரு கவசமாக பாதுகாக்கப்படுகிறீர்கள் என்பதை ஆழமாக உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களை சிறுமைப்படுத்தியவர்கள் வியக்கும் வண்ணம் உங்களை ஒரு மாபெரும் ஆளுமையாக உயர்த்தும் அந்த பொறுப்பை ஈசனே தன் திருக்கரங்களில் எடுத்துக்கொண்டார். இனி வரப்போகும் மாற்றங்கள் யாவும் உங்கள் உழைப்பிற்கு மட்டுமல்ல, நீங்கள் காட்டிய அந்த தூய்மையான அன்பிற்கும் விடாமுயற்சிக்கும் கிடைத்த மாபெரும் வரமாகும். இந்த உலக மாயைகளையும் சூழ்ச்சிகளையும் கண்டு இனி நீங்கள் ஒருபோதும் அஞ்சத் தேவையில்லை. ஏனென்றால் முக்கண்ணனின் திரிசூலம் உங்களைச் சுற்றி காவல் அரணாக நின்று அத்தனை தடைகளையும் பொசுக்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் இல்லத்தில் திருமகளின் நடமாட்டமும், உங்கள் உடலில் புதிய ஜீவ சக்தியும், உங்கள் ஆன்மாவில் எல்லையற்ற ஞானமும் நிரந்தரமாக குடிபுகப் போகின்றன. இந்த தெய்வீக உரையாடல் உங்கள் வாழ்வின் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் மட்டுமே. ஆதிசிவனின் அருளால் உங்களது வறுமையும் கவலைகளும் அடியோடு நீங்கி நீங்கள் ஒரு முடிசூடா மன்னனாக இந்த சமுதாயத்தில் வலம் வரும் அந்த பொற்காலத்தை தர்மத்தின் வழியில் நின்று கம்பீரமாக எதிர்கொள்ளுங்கள். ஈசனின் ஆசீர்வாதம் உங்கள் வம்சத்தையே தழைக்கச் செய்யும். எல்லாம் சிவம், எல்லாம் சுபம். ஓம் நம சிவாய. என் அன்பு பிள்ளைகளே, கைலைநாதனின் இந்த தெய்வீக திருவாக்கு உங்கள் ஆத்மாவை முழுமையாக தொட்டிருந்தால், உங்கள் இருண்ட வாழ்வில் ஈசன் மாபெரும் வசந்தத்தை உருவாக்குவார் என்று நீங்கள் ஆழமாக நம்பினால், உங்களது அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை இன்றே முழுமையாக உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஓம் நமசிவாய அல்லது சிவனே துணை என்று உங்கள் தூய்மையான கருத்துக்களை பதிவு செய்து ஈசனின் பேரருளை முழுமையாக பெறுங்கள். எம்பெருமான் ஈசனின் பேரருள் எக்காலத்திலும் உங்களோடு அசைக்க முடியாத அரணாக நிலைத்திருக்கும். ஓம் நமசிவாய.